அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜாலியாக ஒரு குட்டி நகைச்சுவை வந்து பார்க்கலாம். நீங்களாம் ரெடியா? ஓகே. இந்த நாவல் பேர் என்னன்னு தெரியுமா? மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இதுதாங்க நம்ம ட்ராமாவோட ஓப்பனிங் சீன். மன்னர் அண்ட் மன்னர் கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒரு சூப்பர்வைசர் வேலை காலியாக இருக்குது. இவங்க தான் அந்த கம்பெனியோட முதலாளிமா. எங்கே தேடியும் சூப்பர்வைசர் கிடைக்காம ஒரு மன உறுதியோட இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த முதலாளியம்மா கொஞ்சம் பேருங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. வாங்க, அவங்க பண்ணுற அலப்பறையை இப்போ பார்க்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. குட் மார்னிங். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேரு? பேரு ஏன் வர வழியில உங்க பேர் மறந்து போச்சா? இல்லை மேடம், உங்களை பார்த்த உடனே பயந்துட்டேன். என் பேரு அஞ்சா நெஞ்சன். உங்க பேருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி சரி, உங்க சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ, எம்டெக்கு, எம்பிபிஎஸ் இதெல்லாம் படிக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் பாருங்க, எப்படியோ அப்படி இப்படி ஸ்கூலை முடிச்சிட்டேன் மேடம். நாங்க எந்த வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. தெரியும் மேடம், சூப்பர்வைசர் வேலை, அதாவது ஆளுங்களை மேய்க்கிற வேலைன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருக்கோம் மேடம். அதனால் ஆளுங்களை மேய்க்கிற வேலை ஒன்றும் பெரிய வேலை இல்லை மேடம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போஸ் ஓ மை காட், சூப்பர்வைசர் வேலைக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அஞ்சா நெஞ்சன், உங்களுக்கு எப்படி? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? நான் அப்படியே ஒரு பாட்டா படிக்கிற கேளுங்க. சத்தியமா ஒன்றும் புரியல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். நீங்க இப்ப போயிட்டு வாங்க. சரி மேடம், சம்பளம் கொஞ்சம் பார்த்து போடுங்கம்மா. விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. 100 ரூபாய் இருந்த சிக்கன் பிரியாணி இப்போ 250 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா, உங்க ஊர்ல சிக்கன் பிரியாணி எவ்வளோ மேடம்? நான் அதை கேட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறேன். நீங்க இப்ப கிளம்புங்க சார். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எது நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நினைச்சு நம்ம பெத்தாலும் அம்மா, அட போகுமிடம் ஒண்ணுதான் விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? சாரி, தலைவர் பாட்டு மேடம். எனிவே, என் பேரு மாஸ் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேரு பேர் வேணும்னாலும் வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. சர்டிஃபிகேட் எல்லாம் எங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? மேடம், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் படிக்காதவன் வேலைக்கார மாதிரி. ஆனால் உங்கள் சூப்பர்வைசர் வேலையை நான் கரெக்டாக செய்வேன்.
கருணா, ஓ சாரி மேடம், நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். சூப்பர்வைசர் வேலைக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அதாவது தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். 4 பேரை வச்சு வேலை வாங்கணும். மேடம், ஐ எம் அ born லீடர். நான் பிறந்ததே லீடராக தான். நான் தட்டி கேட்பேன், ஆனால் கொட்டி கொடுப்பேன். முடியலையே. சரி சரி, சூப்பர் வேலைக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். உங்க இங்கிலீஷ் எப்படி? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? இப்படி சூடு. English is a very funny language, but why the Tamil language also? You know how? English is the passion of the nation. It's a condition and consideration. The conjunction become injunction and injunction become irritation. Frustrations and temptations are common for our nation because condition become contradictions and prediction become premonitions. That's why picture results in pollution, diffusion, destruction, demolition, declaration, degeneration, deprivation, deliberation and deconstruction. இது எப்படி இருக்கு? ஒன்றும் புரியல. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன மேடம் இது கூட புரியலையா? நீங்க இங்கிலீஷ்ல வீக்குன்னு நினைக்கிறேன். மேடம், நான் யோசிக்காம சொல்றதில்ல, சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை. இந்த டயலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ கிளம்புங்க. மேடம், போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபம் குழப்ப முடியும். நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. Good morning, madam. என் பேர் வர்ஷா. குட் மார்னிங் வர்ஷா, உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். நான் ஆல்ரெடி உட்காந்து தான் இருக்கேன். சூப்பர்வைசர் வேலைக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். உண்மையாக சொல்லுங்க, இந்த சூப்பர்வைசர் வேலையை உங்களால் செய்ய முடியுமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4 இடத்துக்கு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மேடம், எந்த ஜாப்ல சேலஞ்சஸ் இல்லை. எனக்கு என்னோட திறமையில ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த ஜாப்ல என்னால் கண்டிப்பாக நல்லா செய்ய முடியும். என்னோட ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் சில விஷயங்களை வித்தியாசமாக செய்யலாம், ஆனால் ரிசல்ட்ஸாக கரெக்டாக கொடுத்துருவேன். அதாவது மற்றவங்க ஓடி ஆடி செய்கிற ஜாபை நான் சக்கர வண்டியில் உண்டு போய் செய்வேன். வெரி குட். இந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டணும். செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கண்ணதாசன் சார் பாட்டு தான் ஞாபகம் வருது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சரி, நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஆஃபீஸில் 3வது மாடியில் ஒரு மீட்டிங் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். அந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைனா அந்த மீட்டிங்கே உடனே வீடியோ காலாக மாற்றிடுவேன். மேடம், கோஆர்டினேஷன்னா ஸ்டெப்ஸில் ஏறுதுன்னு இல்லை, அந்த டைமில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு டிசிஷன் எடுத்து டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணணும். வெரி வெல் சார். ஆனால் வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில டைம் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் பண்ண முடியுமா? மேடம், நான் சோல் ஃப்ரீயில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நிறைய தெரப்பி செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இது எல்லாம் பண்ணிட்டு என்னோட புது லைஃப்பை ஆரம்பிச்சிருக்கேன்.
ஜாப்ல இருக்கிற ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்னும் இல்லை மேடம். காமெடியாக சொல்லணும்னா எவ்வளவோ பண்ணிட்டோம். யூ ஹேவ் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலை பாராட்டுறேன். இதுக்கும் ஒரு கண்ணதாசன் சார் சாங் இருக்கு. வாழ்க்கை என்றாயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தா இறுதி வரைக்கும் அமைதியும். ஓகே, இந்த சூப்பர்வைசர் ஜாபுக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப முக்கியம். மேடம், I can converse in English when it's necessary. Do you want me to? No, 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 no. I believe you. இப்போதான் ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பாட்டு பாடிட்டு போனார். அதை கேட்டதுல இருந்து எனக்கு இங்கிலீஷே மறந்து போச்சு. வெல்டன் வர்ஷா, உண்மையாக சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு ஏற்றவங்களான்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போ தெரியுது நீங்கள் இந்த வேலைக்கு ஏற்றவங்க மட்டும் இல்லை, இந்த வேலையை திறமையாக செஞ்சு உயர்த்திருவீங்கன்னு. மாற்றி யோசிச்சா லைஃப் ஈஸின்னு நிரூபிக்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூஆர் அப்பாயிண்டட். உங்களை உங்கள் கம்பெனியில் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் பிடிச்சதா இந்த ஸ்கிட்டு? எங்களோட ஜாபே சைக்காலஜிஸ்ட்னு ரொம்ப சீரியஸ் ஜாப். ஆனால் அந்த ஜாபில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நிறைய பண்ணுவோம். அதுக்கு எங்களோட காரணக்கர்த்தா வெங்கி. இவர் தான் ஸ்டோரி, ஸ்கிரிப்டு, ப்ரொடக்ஷன், டைரக்டர், ஆல் இன் ஆல் அழகுராஜா. எங்களோட நடிப்பு திலகர் விக்ரம். எந்த ரோலுக்காக அவர் நல்லா பண்ணிடுவார். நேத்திக்கு வி வாண்டட் அ வீல் சேர் பவுண்ட் கேரக்டர். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ நான் வந்து டாக்டர் பிரீத்தியை கேட்டப்போ உடனே அவங்க நான் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அவங்க லைஃப்பை வந்து எப்படி ஒரு ஒரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. Thank you, Dr. Preeti. So we all wish to take a bow. கேட்கறதா? ஸோ எனக்கு ரெண்டும் கிளாஸ் ஆகுது. ஸோ ரெண்டு விஷயம் எனக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு இதில் நான் பண்ணதே இல்லை, என்னை யாரும் கேட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் ஜாயின் பண்ணதுக்கு. ரெண்டாவது விஷயம், அந்த ரெண்டு பார்ட் டாக்டர் சரஸ் பாஸ்கர். ஆக்சுவலி சீக்ரெட்டா ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். த வே யூ கோ அபவுட் திங்ஸ். ஒரு நிஜமாவே பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா, நிறைய பேர் வயசாகிறாங்க, வயசானா டை அடிச்சுக்கிறாங்க, 80 வயசு வரைக்கும் கற்பாவே இருக்கும். அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க போட்டுக்கிற மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்க 50லேருந்து 60 போட்டு இன்னும் ஒரு 2 லேயர் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர, ஒரு இயல்பா என்னோட அழகு எனக்குள்ள இருக்கு அப்படின்ற இது நிறைய பேரை பார்த்துருக்கேன், இல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் பியூட்டி அண்ட் அவங்களோட தெளிவும் அவங்களோட இன்டெலிஜென்ஸும் சீரியஸாகவே ஐ எம் அ ஃபேன். பட் எனக்கு கொஞ்சம் கிட்ட பேசினா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கு.
நம்ம போய் உடனோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ஐ லுக் அப்பான் யூ as a ரோல் மாடல் அண்ட் ஐ ஹோப் டு பி லைக் யூ. இன்னொன்று இந்த என்டையர் டீம் நான் வந்து சொல்கிறேன், ஒரு காயத்ரி மேடம் ஒரு வாட்டி பேச சொன்னேன். ஏன்னா எனக்கு இந்த மாத்தியோசி ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லா இதுவும் பண்ணுறதுல ராத்திரி 11 மணி வரைக்கும் பண்ணால் கூட நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்கிறது. ஸோ அவங்கள பேச சொன்னேன். அதுக்கு எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா அதுவும் எனக்கு தெரியல. பட் பேச சொல்லிட்டேன். அப்புறம் நானே பண்ணிட்டேன். நான் திடீர்னு ஒரு சண்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கல, ஒன்றும் கேட்கல, டபால்னு ஃபோன் பண்ணிட்டேன். பண்ணி அதாவது ஒரு 4-5 நாள் தான் சரியா. நான் முன்னாடியே கரெக்டாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஒரு மண்ணும் பண்ணல. இந்த 4 நாளில் இவ்வளோ அழகாக இந்த ப்ரோக்ராமை முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர் சரஸ் அண்ட் டீம்.